வணக்கம். சேனல் 24 தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சென்னை ஆர்கே நகர், கொருக்குப்பேட்டை, காமராஜ நகர் 8வது தெருவில் உள்ள ஜீசஸ் ட்ரூத் மினிஸ்ட்ரிஸ் நிறுவன தலைவரும் சபை போதகருமான ரெவரண்ட் தயாபத்ரா மற்றும் தமிழ்நாடு பப்டிஸ்ட் கன்வென்ஷன் இணைந்து நடத்திய குருத்தோலை பவனி வீதி விழா நடைபெற்றது. இதில் சென்னையில் உள்ள அனைத்து சபை போதகர்கள் கலந்து கொண்டு குருத்தோலை முன்னிட்டு வேத வசனத்தை வீதி வீதியாக சென்று அனைவருக்கும் பிரசரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஆன்மீக பாடலை பாடிக்கொண்டு மேலதாளங்கள் முழங்க உலா வந்தனர். மேலும் குருத்தோலை ஞாயிறு பற்றி விவரித்தனர். பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடிக்கொண்டு உலா வந்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆர்கே நகர் திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் மற்றும் ரெவரண்ட் ஆவடி விஜயகுமார், பிஷப் தேவபிரசன்னா, ரெவரண்ட் ஸ்டீஃபன், ரெவரண்ட் டி ஐசக், ரெவரண்ட் பால் டேனியல், ரெவரண்ட் சுந்தர்ராஜ், ரெவரண்ட் ஜான், ரெவரண்ட் ஜேஸ்தாஸ், ரெவரண்ட் அப்ரகாம், ரெவரண்ட் அந்தோனி, ரெவரண்ட் சாந்தகுமார், ரெவரண்ட் பாபு, ரெவரண்ட் ஐயா, ரெவரண்ட் பிரேம்குமார், ரெவரண்ட் பாஸ்டர் சிவா, ரெவரண்ட் ராஜு, ரெவரண்ட் ஜெயராஜ், சபை மூப்பர்கள் ராஜ்குமார், ஸ்ரீனிவாசலு, டேவிட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த ரெவரண்ட் தயாபத்ரா, வரும் சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்கும் திமுக கூட்டணியை ஆதரிப்பதாக உறுதிபட தெரிவித்தார். குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுடைய தயாபாத்ரா, தலைவர், தமிழ்நாடு பேப்டிஸ்ட் கன்வென்ஷனுடைய தலைவர். இந்த நாளில் கூட தமிழ்நாட்டில் நடக்கிறதான தேர்தலை முன்னிட்டு பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் ஆகிய நாங்கள் யாவருமாய் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாவருமாய் விரும்பித்து வருகிற எலெக்ஷனில் திமுக ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். காரணம் சொன்னால் இந்த பல பகுதிகளிலே பல மாநிலங்களில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவில் இந்த திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுனால தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவை தெரிவித்து மீண்டும் அவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் சுபிக்கிறோம். அவ்விதமாக இந்த முதலமைச்சர் தொடர்ந்து நீடித்து விடுவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோட ஆதரவு அவர்கள் கலந்துக்கிறாங்க சார். இதில் இந்த குருத்தோல் நாட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 200லிருந்து 300 பேர்கிட்ட இருக்கிறவங்க இது எத்தனாவது ஆண்டா நீங்கள் அதை தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் மூலமாக இது ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து செய்திருக்கோம். சார், தமிழக தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவரும் மரியவில்சனும் ஒரு கிறிஸ்தவர் தான். நீங்கள் அவருக்கு வாக்களிக்க ஆதரவு தெரிவிக்காம திமுக ஆதரிக்கிறீங்க. தமிழ்நாடு மாநிலம் முழுவதுமாக சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறது திமுக ஆட்சி தான். அதை தான் நாங்கள் பின்பற்றுறோம். ஏற்கனவே எங்களுக்கு ஆதரவாக இருந்து காட்டி கொடுத்துருக்காங்க. இனிமேல் புதுசாக வருவாங்க இல்லைன்னு தெரியாது. ஏற்கனவே விருதுகளுக்கு தொடர்ந்து நீடிப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்குது.